Hi guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெஸ்லா டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசி பில்ட் தான் பண்ணியிருக்கேன். இந்த கேமிங் பிசி எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட காம்பனன்ட்ஸோட ப்ரைஸ்லாம் நம்ம வந்து லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்மளோட காம்பனண்ட் ஸ்பெக்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ப்ராசர் என்ன யூஸ் பண்ணோம்னா இன்டெல் கோர் அன்லாக்டு i7 12th ஜென் தான் யூஸ் பண்ணுறோம். 12th ஜெனில் என்ன மாடல்னால் 12700K அப்படின்ற மாடல் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது ஓவர் கிளாக்கிங் பண்ணுற மாடலு. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து எஃப் இருக்குது, எஃப்கே இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதோட வந்து பர்ஃபார்மன்ஸ் டிஃபர் ஆகும். மதர் போர்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜிகாபைட் கேமிங் மதர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே வந்து இன்பில்ட்டாக ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது. அதனால தான் இந்த கேமிங் மதர் போர்டு வாங்கியிருக்கோம். என்ன நம்பர்னால் B760Mன்ற மாடல் தான் வாங்கியிருக்கோம். ஜிகாபைட்டில் வந்து இந்த மாடல் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதனால தான் இது வாங்கியிருக்கோம். உங்களுக்கு வந்து ஹை பட்ஜெட் இருந்தால் நீங்கள் வந்து வேறு எதனா மதர் போர்டு சஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து எனக்கு லோ பட்ஜெட், அதனால் நான் வந்து இந்த மதர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அதில் இதில் வந்து ஒரு ப்ளூடூத் அண்டு ஒய்ஃபைக்கு ஆனால் ஆண்டனாவும் கொடுத்துட்றாங்க. ப்ராசரில் ஃபேன் தரல, அதனால் நம்ம எக்ஸ்டர்னலாக தான் பை பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து கூலர் மாஸ்டர் பிராண்டை சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பெஸ்ட்டான ஃபேனாக இருக்குது. அதனால் நான் வந்து கூலர் மாஸ்டரே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குன்னா இன்னும் ஹையர் பிராண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து லோ ப்ரைஸ்னால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டோரேஜ்க்காக நம்ம வந்து க்ரூஷியல்லேருந்து M.2 SSD தான் பை பண்ணியிருக்கோம். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. அண்டு இது வந்து 1 TB அண்டு இதோட ஸ்பீடு என்ன ஸ்பீடில் இருக்குன்னா 5000 Mbps ஸ்பீடில் இருக்கும். பவர் சப்ளைக்காக SMS சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கூலர் மாஸ்டர் G700 கோல்டு 80+ கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 5 year வாரண்ட்டி இருக்குது. அதனால தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஏன் நம்ம 700 வாட்ஸ் போடுறோன்னா நம்ம வந்து ஃப்யூச்சராக அப்கிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் வரக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து கிராஃபிக் கார்டு அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இஷ்யூஸ் வரும். அதனால தான் பர்ஃபார்மன்ஸில் இஷ்யூஸ் வரும். அதனால தான் வந்து 700 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ரேம் என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னா ஃபியூரியர் பீஸ்ட்லேருந்து 16 GB ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. இது வந்து DDR5 சப்போர்ட் பண்ணுற ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கேபினெட் என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னா ஒயிட் கலர் கேலக்ஸி கேபினெட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் கலர்னால ப்ரீமியமாக இருக்கும், அதனால தான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். பிளாக்காக உங்களோட ஆப்ஷன் தான், பிளாக் ஆர் ஒயிட்டு உங்களோட விருப்பம் தான். அதனால் நம்ம வந்து ஒயிட் கலரே சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பிசி பில்ட் பண்ணுற ஏதாவது ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பிசி பில்ட் பண்ணணுன்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிசி பில்ட் பண்ணி தரேன். இது வந்து போர்ட்ஸ் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னா டைப் சி போர்ட்ஸ் இருக்குது. அப்புறமேட்டு 2.5 எத்தர்நெட் இது இருக்குது போர்ட் இருக்குது. அண்டு
இது பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 2 ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆண்டனா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆண்டனாவில் வந்து ப்ளூடூத்துக்கு ஒன்று, ஒய்ஃபைக்கு ஒன்று ஆண்டனா கொடுத்துருக்காங்க கனெக்ஷன். அது வந்து கனெக்ஷன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கிடைக்கிது அண்ட் ஸ்பீடும் நல்லா தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிசி பில்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். ப்ளீஸ் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி எப்படி பிசி பில்ட் பண்ணுறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுதான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.